ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 227 லாசரை கொலை செய்ய திட்டம் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு லாசரின் வீட்டில் தங்கியிருந்தார். பலர் லாசரின் வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியிருப்பதை கண்ட லாசர் ஆச்சரியப்பட்டார். வந்தவர்கள் லாசரை பார்த்து, ஆட்டு வாசலில் இருந்து எங்களால் சூரிய தட்டை மேற்கொண்டு காண முடியாமல் போனது. ஆகவே சூரியன் கோவில் மாடங்களுக்கு பின்னால் அடைவதற்கு முன் பரிந்துரைக்கப்பட்ட தூரத்தை நாங்கள் நிச்சயமாக தாண்ட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டு புறப்பட்டோம் என்றார்கள். லாசர் பரிகாச புன்னகையோடு, ஆனால் கனிவோடு, நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள்? குரு தம் ஓய்வு நாளை மதிக்கிறார். அவர் ஓய்வெடுக்கிறார். அந்த ஓய்வு முடிந்து விட்டது என்று நினைப்பதற்கு சூரிய தட்டை காணாமல் இருப்பதோடு மட்டும் அவர் திருப்தி அடைவதில்லை. மாறாக ஓய்வு முடிந்து விட்டது என்று சொல்வதற்கு கடைசி சூரிய ஒளி கற்றை மறையும் வரையிலும் காத்திருக்கிறார் என்றார். வந்தவர்கள் லாசரை பார்த்து, அவர் உத்தமமானவர் என்பதை நாங்கள் அறிவோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறோம் என்றால் அவரை பார்ப்பதற்கு அது இன்னொரு காரணம். ஒரே ஒரு கணம் மட்டும்தான். அவர் எங்களை மன்னிக்கும்படியாக என்றார்கள். லாசர் அவர்களை பார்த்து, மன்னித்து விடுங்கள், என்னால் முடியாது. குரு களைப்பாய் இருக்கிறார், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார். இன்னும் நிறைய திருப்பயணிகள் வந்து சேர்ந்து இயேசுவை காண வேண்டும் என்று கெஞ்சினார்கள். ஒருவன் லாசரை பார்த்து, நீர்தான் இறந்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதரா என்று கேட்டான். லாசர் அவனை பார்த்து, தம் மெசையாவின் ஊழியனாகிய என்னை இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பித்த கடவுளுக்கு மகிமையாக நான் தான் அது என்றார். சிலர் லாசரை பார்த்து, ஆனால் அது உண்மையான மரணம் தானா என்று கேட்டார்கள். லாசர் அவர்களை பார்த்து, அந்த யூத பிரமுகர்களிடம் கேளுங்கள், அவர்கள் என் அடக்கத்திற்கு வந்தார்கள், என் உயிர்ப்பின் போது அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்றார். சிலர் லாசரை பார்த்து, நீர் எப்படி உணர்ந்தீர்? எங்கே இருந்தீர்? உமக்கு நினைவிருப்பது என்ன? மீண்டும் உயிருள்ளவராக ஆனபோது உமக்கு என்ன நிகழ்ந்தது? அவர் எப்படி உம்மை உயிரோடு எழுப்பினார்? நீர் இருந்த கல்லறையை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையா? நீர் எதன் காரணமாக இறந்தீர்? இப்போது நிஜமாகவே சுகமாக இருக்கிறீரா? அந்த காயங்களின் அடையாளங்கள் இப்போது உமக்கு இல்லையா என்று கேட்டார்கள். லாசர் எல்லோருக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். தாம் உணர்ந்தது என்ன, தாம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதற்கு எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அதோ அங்கே பேசிக் கொண்டிருக்கிற மூவருக்கும் எனக்கு தெரிந்துள்ளதை விட கூடுதலாக தெரியும் என்றார். ஒருவன் அங்கிருந்தவர்களை பார்த்து, அவர்கள் எங்களிடம் பேச மாட்டார்கள், ஏனெனில் நாங்கள் புறஜாதியார். நீங்கள் யூதேயர்களாக இருப்பதால் நீங்கள் போய் அவர்களிடம் கேட்கலாம் என்று சில யூதேயர்களிடம் சொன்னான். மேலும் லாசரிடம், நீர் இருந்த கல்லறையை எங்களுக்கு காட்டும் என்றான். லாசர் அவர்களுக்கு கல்லறையை காட்ட புறப்பட்டார். சட்ட வல்லுனர் ஒருவர் லாசரை பார்த்து, லாசர் நில்லும்,
நாங்களும் வரலாமா? அல்லது அந்த அந்நியர்களுக்கு அனுமதிக்கப்படுவது எங்களுக்கு தடை செய்யப்படுகிறதா என்று கேட்டார். லாசர் அவரை பார்த்து, இல்லை ஆர்கெலாவுஸ், ஒரு கல்லறையை அணுகுவதால் கரைபடுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை என்றால் நீங்களும் வரலாம் என்றார். ஆர்கெலாவுஸ் லாசரை பார்த்து, அதில் இறந்த உடல் ஏதும் இல்லை என்பதால் அது எங்களை கரைபடுத்தாது என்றார். லாசர் ஆர்கெலாவுஸை பார்த்து, ஆனால் அங்கு 4 நாட்களாக ஒரு இறந்த உடல் இருந்தது. அதைவிட மிக குறைவானதற்கு இஸ்ராயேலில் ஒருவன் அசுத்தமானவனாக எண்ணப்படுகிறான். ஒரு பிணத்தை தொட்டவனை மற்றொருவனுடைய உடை லேசாக உரசினாலே அவன் தீட்டுப்பட்டவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். என் கல்லறை இவ்வளவு நீண்ட காலமாக திறந்திருந்தாலும் அது மரணத்தின் துர்க்கந்தத்தை வெளியிடுகிறது என்றார். ஆர்கெலாவுஸ் லாசரை பார்த்து, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்வோம் என்றார். லாசர் பரிசேயர்களான ஜானையும் எலேசாரையும் பார்த்து, நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் இருவரும் லாசரை பார்த்து, ஆம் வருகிறோம் என்றார்கள். லாசர் எல்லோரையும் அழைத்து சென்றார். கல்லறை வாசலில் உள்ள பாறையில் லாசரே வெளியே வா என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. சிலர் அதை கண்டு, ஏன் அந்த வார்த்தைகளை அங்கே செதுக்கி வைத்திருக்கிறீர்? நீர் அப்படி செய்திருக்க கூடாது என்றார்கள். லாசர் அவர்களை பார்த்து, ஏன்? என் வீட்டில் நான் விரும்பியதை செய்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த தெய்வீக கூக்குரலின் வார்த்தைகள் அழிக்கப்பட முடியாதவையாக இருக்கும்படி அவற்றை பாறை மீது பதித்து வைக்க நான் முடிவு செய்தேன் என்றால் அது பாவம் என்று யாரும் என்னை குற்றம் சாட்ட மாட்டார்கள். நான் அங்கே இருக்கும் போதும் ராபியின் இரக்கமுள்ள வல்லமையை கொண்டாட இனி என்னால் முடியாமல் போகும் போதும் சூரியன் அந்த பாறையின் மீது அவற்றை வாசிக்க வேண்டும். தாவரங்கள் காற்றுகளில் இருந்து அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். பறவைகளும் மலர்களும் அவற்றை வருடி கொடுக்க வேண்டும். இவ்வாறு என் சார்பாக அவை என்னை இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பித்த கிறிஸ்துவின் கூக்குரலை வாழ்த்தி ஸ்துதிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்றார். ஆர்கெலாவுஸ் லாசரை பார்த்து, நீர் ஓர் அஞ்ஞானி, நீர் பக்தியற்ற மனிதர், நீர் எங்கள் கடவுளை சபிக்கிறீர். பெயல்செபூபின் மகனுடைய மாய மந்திரத்திற்கு நீர் ஸ்துதிகள் பாடுகிறீர். எச்சரிக்கையாயிரும் லாசர் என்றார்கள். லாசர் ஆர்கெலாவுஸை பார்த்து, நான் திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நான் என் வீட்டில் இருக்கிறேன், நீங்களும் என் வீட்டில் இருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்படாமலும் தகுதியற்ற நோக்கங்களுக்காகவும் வந்திருக்கிறீர்கள். அஞ்ஞானிகளாக இருந்தாலும் என்னை உயிர்ப்பித்தவரில் ஒரு கடவுளை கண்டுகொள்கிற இந்த மக்களை விட நீங்கள் மோசமானவர்கள் என்றார். ஆர்கெலாவுஸ் லாசரை பார்த்து, சாபம், குருவை போல சீடன், எவ்வளவு பயங்கரம்! தீமை தேங்கி இருக்கிற இந்த அசுத்த இடத்தில் இருந்து நாம் போய்விடுவோம். இஸ்ராயேலை கெடுப்பவனே, ஆலோசனை சங்கம் உன் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளும் என்றான். லாசர் ஆர்கெலாவுஸை பார்த்து, அப்படியே ரோமையும் உங்கள் சதிமானங்களை நினைவில் வைத்திருக்கும். வெளியே போங்கள். ஒரு நாய் கூட்டத்தை துரத்துவது போல அவர் அவர்களை வெளியே துரத்தினார். கூட்டத்தினர் கலைந்து சென்றனர். எலேசார் ஜானுடன் ஒரு புதருக்கு பின்னால் இருந்து வெளியே வந்து, எங்களை அனுப்பிவிடாதீர், எங்களை யாரும் பார்க்காதபடி மறைந்திருந்தோம், நாங்கள் போதகரிடம் பேச வேண்டும். சூசையையும்
நிக்கதேமுவையும் போல் அவர்கள் எங்களை சந்தேகிப்பதில்லை என்பதால் நாங்கள் வந்தோம். யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றார். லாசர் அவர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், வீட்டுக்குள் வாருங்கள், நான் இயேசுவை கூட்டி வருகிறேன் என்றார். இயேசு சற்று நேரத்தில் அவர்களை சந்தித்தார். இருவரையும் வாழ்த்தினார். இருவரும் ஆழ்ந்த மரியாதை செலுத்தினர். எலேசார் இயேசுவை பார்த்து, போதகரே கேளும், லாசர் நீரும் தான். நீர் வந்திருக்கிறீர், இங்கே இருக்கிறீர் என்ற செய்தி பரவியவுடன் ஆலோசனை சங்கம் கைபாசின் இல்லத்தில் கூடியது. அவர்கள் செய்வது எல்லாமே இழிவானவைதான். அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். கற்பனைகளுக்கு இடம் தராதீர் போதகரே, எச்சரிக்கையாயிரும் லாசர். போலியான அமைதி அல்லது ஆலோசனை சங்கத்தின் வெளியரங்கமான உறக்க நிலையை கண்டு ஏமாந்து விடாதீர். இதெல்லாம் வெறும் பாசாங்குதான் போதகரே. மக்கள் கூட்டம் பரபரப்படைந்து உம்மை தற்காக்க ஆயத்தமாகாத ஒரு விதத்தில் உம்மை கவர்ந்தெழுத்து பிடிப்பதற்கான பாசாங்கு. உமது கதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த உத்தரவு இனி மாற்றப்படாது. நாளைக்கோ அல்லது இன்னும் ஒரு வருட காலத்திலோ அது நிறைவேற்றப்படும். ஆலோசனை சங்கம் தனது பழிவாங்குதல்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர்கள் காத்திருக்கிறார்கள். சாதகமான சந்தர்ப்பத்திற்காக எப்படி காத்திருப்பது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதன்பின் நீரும் தான் லாசர். அவர்கள் உம்மை அப்புறப்படுத்திவிட விரும்புகிறார்கள். ஏனெனில் உமது நிமித்தமாக மிக அநேகர் அவர்களை விட்டு விலகி போதகரை பின் செல்கிறார்கள். நீர் மிக சரியாக சொன்னபடி நீரே அவருடைய வல்லமையின் சாட்சியாக இருக்கிறீர். அவர்களோ அந்த சாட்சியத்தை அழித்துவிட விரும்புகிறார்கள். மக்கள் கூட்டங்கள் விரைவில் மறந்துவிடும். இதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீரும் ராபியும் மறைந்து விட்ட பிறகு அநேக உணர்வுகள் மங்கி மறைந்துவிடும் என்றார். இயேசு எலேசாரை பார்த்து, இல்லை எலேசார், அவை சுடர்விட்டு எரியும் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 227 லாசரை கொலை செய்ய திட்டம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.